நான் உங்கள் வருண் ஸ்ரீவர்த்தன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட். இன்னைக்கு நம்ம ஒரு ஜெனரல் டாபிக் பார்க்க போறோம். குறிப்பாக இது எப்படின்னா, வீட்டுல எந்த அளவுக்கு கல் விக்கிரகங்களை வைத்துக் கொள்ளலாம், உலோக விக்கிரகங்கள், பஞ்சலோகம் போன்ற விக்கிரகங்களை எல்லாம் நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பத்தி ஒரு ஜெனரல் டாபிக். பெரும்பாலானருக்கும் தான் வைப்படும் தெய்வத்தை கல்லில் ஒரு விக்கிரகமாக வடித்து வைப்பட வேண்டும்னு ஒரு ஆசை இருக்கும் தான், நியாயம்தான். ஆனா அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு, அணுகுமுறைகள் இருக்கு. எப்படின்னா, இப்ப கோவில்னா எவ்வளவு அடி உயரம் வேணாலும் வைக்கலாம். ஏன்னா கோவில்ல முறைப்படி அதுக்கு பிரதிஷ்டை முறைகள்லாம், அந்த ஆகம சிற்பத்து சாஸ்திரத்தின் முறைகள்லாம் பின்பற்றப்பட்டு அது கஷ்டபந்தனம் மறுத்து சாத்தி 40 நாள் மண்டலாபிஷேகம் பண்ணி 6 கால பூஜைகள் நடைபெறும் ஒரு கோவில்னா. சோ ஒரு கோவிலுக்குன்னு ஒரு தனி ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. கோவிலுங்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஆரம்ப முறையில பூமியை பரிகிரகம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு, சிற்பியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் நிறைய இருக்கு. அதனால கோவிலுங்கிறது ஒரு வீடுல இருந்து வேறாக பார்க்கப்படுகிறது. சரியா? வீட்டு பூஜையில இருந்து வேறாக பார்க்கப்படுகிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப பல பேர் தான் விரும்பும் கடவுள்களை ஒரு ஒரு இவ்வளவு அளவு கல்லு விக்கிரகமாக வைத்து பூஜிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்பது நியாயம்தான். உதாரணத்திற்கு பார்த்தோம்னா, பிள்ளையாருங்கிறது எவ்வளவு அடி வேணாலும் வைக்கலாம் தான். அதுல ஆட்சேபனம் கிடையாது, யாருக்குமே வைக்கலாம். இவ்வளவு அளவுக்கு வைக்கலாம், இல்ல இவ்வளவு அளவுக்கு வைக்கலாம். ஆனா இப்ப தெருக்கூத்துக்குன்னு பிள்ளையார் வச்சா, அந்த பிள்ளையாருக்கு மேக்சிமம் ஒரு 5 கூப்பிட்டு அதுக்குன்னு பூஜை எல்லாம் பண்ணி, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்துக்கோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ இல்ல ஒரு ஒரு கட்டடத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிள்ளையார வைக்கும் போது, அந்த பிள்ளையார முறைப்படி அதுக்குன்னு சில பூஜைகள் அதை சிற்பத்தை பண்ணி அப்படி வைக்கிறதுக்குன்னு இல்ல. சிற்பத்தை பண்ணி அதை முறைப்படி ஜலவாசம், தானிய வாசம் எல்லாம் பண்ணி, பிறகு அது ஒரு நல்ல நாள் பார்த்து குடிச்சு அந்த பிள்ளையார் அந்த இடத்துல பண்ணி அதுக்கு ஒரு 5 கூப்பிட்டு வச்சு கும்பாபிஷேகம் பண்ணா, அதுக்கு டெய்லி மேக்சிமம் ஒரு அபிஷேகமாவது பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேஷ்டி மாதிரி அதுக்கு டெய்லி பூவாதே வைக்கணும் அந்த பிள்ளையார். அது ஒண்ணு. நம்பர் 1. எங்க வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல உங்க வீட்டு தெருக்கூத்தாவே இருக்கட்டும், அந்த பிள்ளையாருக்கு நீங்க மேக்சிமம் என்ன பண்ணணும்னா டெய்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு வேஷ்டி சாத்திட்டு ஒரு பூவாவது வைக்கணும். டெய்லி ஒரு நைவேத்தியம் மாதிரி பண்ணணும், ஒரு கற்பூரத்தை காமிக்கணும். அது ஒரு பக்கம். இப்ப அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா, வீட்டுல வைக்கக்கூடிய விக்கிரகங்களோட அளவு எவ்வளவு இருக்கணும்னா 4 to 6 அடி இருந்தா அளவு. ஏன்னா அதுதான் வீட்டுக்குள்ள வைக்க முடியற அளவுக்கு. சாமானியர்களா வீட்டுல எவ்வளவு நீங்க வச்சு பூஜை பண்ணணும்னு கேட்டா 4 to 6 இன்ச் இருக்கலாம். 4 to 6 அடி விக்கிரகங்கள். இப்ப உதாரணத்துக்கு அது யாரா வேணாலும் இருக்கலாம். முருகரா இருக்கலாம், ஆஞ்சநேயரா இருக்கலாம், ஐயப்பனா இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆஞ்சநேயரா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம். இவங்க எல்லாருமே 4 to 6 அடிக்குள்ள இருக்கலாம். இப்ப சில விக்கிரகங்கள் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, அதாவது உக்ர தேவதங்கள்னு இருக்கு. நரசிம்மர், பிரத்யங்கரா, காளி, இந்த மாதிரி தேவதைகள்லாம் என்ன பண்ணணும்னா இதுவும் ஒரு 4 to 6 அடி வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு தாண்டி நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதை தாண்டி அதாவது 4, 6 அடியை விட 8 அடி 12 அடியும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முனீஸ்வரர் போன்ற தேவதைகள்லாம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க அதற்குரிய பூஜை முறைகள் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நன்றாக அதற்குரிய பூஜை முறைகள்லாம் எவ்வாறு செய்யணும், அதுக்குன்னு விரதம் இருந்து எந்த நாள்ல என்ன பூஜை செய்யணும், அதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரிதான் இருக்கும். அது பேர் என்ன, உலோக விக்கிரகங்களுக்கும் அப்படிதான். மஞ்சளோகத்துல பண்ற விக்கிரகம், இந்த ஐம்பொன்னாலான விக்கிரகங்கள், காப்பர்னாலான விக்கிரகங்களுக்கும் அப்படிதான். எப்படின்னா அதுவும் உங்களோட, அதாவது ஒரு விக்கிரகங்கிறது இந்த நகத்தோட அளவை தாண்டக்கூடாது என்னைக்குமே. காப்பர் விக்கிரகங்கள் இதை விட இவ்வளவு பெரிய விக்கிரகங்கள் இதெல்லாம் இருக்கணும்னா அதெல்லாம் கோவில் ஆகம முறைகள்லாம் நல்லா தெரிஞ்சு வைத்தவர்கள் வைத்துக் கொள்ளலாம். பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் உலோக முறைகள்ல வைத்துக் கொண்டு அவற்றுக்குரிய 6 கால பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும். கோயில எவ்வாறு செய்கிறார்களோ அதெல்லாம் உரிய ஆகம முறைகள் தெரிந்தவர்கள் வைத்துக் கொள்ளலாம். அதற்குள் கரை கண்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் அது உதவியாக இருக்கும். மற்றபடி சாமானியர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் 4 to 6 அடி வைத்துக் கொள்வது நல்லது. இல்ல வெங்கல விக்கிரகங்கள், காப்பராலான விக்கிரகங்களை எல்லாம் பாய்த்தங்கள் என்றால், செம்புனாலான விக்கிரகங்கள் இந்த கையளவை தாண்டாமல், நகத்தோட அளவை தாண்டாமல் வைத்துக் கொள்வது நல்லது. இவ்வளவுதான் நம்ம விக்கிரகங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். மேக்சிமம் இன்னொன்னு, வைத்துக் கொள்ள வேண்டிய விக்கிரகங்களுக்கு தினமும் பூஜைகளை எல்லாம் செய்து அதற்குரிய டெய்லி ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டெய்லி ஒரு பூ வச்சு ஒரு நெய்வேத்தியம் ஊடு வச்சு தூபம் தீபம் காட்டுவது மிகவும் சால சிறந்தது. நன்றி, வணக்கம்.